என்னடா இன்னும் சம்பவம் நடக்கலைன்னு பார்த்துனாங்க. ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டு என்னடா கடாங்கிட்டு இருக்க பாய் சந்திப்போம் என்ன பல மாதங்களுக்கு பிறகு சந்திப்போம். எங்களை வழி அனுப்புறதுக்காண்டி வரலாம் வந்துருக்குறேன். சொப்பன சுந்தரி பாட்டு மாஸ்டர் கார் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முதல் எப்படி அனுபவம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? அந்த தருணத்தில் என்ன மாதிரி உணர்றீங்க? எனக்கு இப்பயே முட்டி கொண்டு இருக்குது. நல்ல இடம் இறக்கி விடுங்க. டீச்சரின்னு ஒரு டவுட் ஒன்று கேட்டவர். என்ன டவுட்டுட்டா, ஃப்ளைட் வந்துட்டு உடனே திரும்புதான்னா பிரேக்குகள் எல்லாம் செக் பண்ணுவாங்க மாதிரி ஒரு டவுட். இப்போ நாங்கள் மட்டும் எல்லா இடம் வெளுத்து வேண்டுறதாட அப்போ அவர் சொல்கிறேன். நாங்கள் முக்கியமாக இந்தியா போகிறதே அங்கே இருக்கிற சாப்பாடுகளையும் அனுபவிக்கிற காட்டி. நாங்கள் போகிற ஃப்ளைட் வந்து டிலே ஆகுது. என்ன சம்பவம்னா 12:25 ஃப்ளைட் வலிக்கிறோம்னு சொன்னதை இப்போ அலௌன்ஸ் பண்ணிக்கிறோம். வந்து லேட் ஆகுது, என்ன செய்ய போகிறோம்ட்டு லைட்டாக பசிக்கின்ற தொடங்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்துருக்கு. எங்கிட்ட சாப்பாடை மிஸ் பண்ண போகிறோம்ட்டு, ஆனால் வெளிக்கிறதுக்கு முன்னாலே மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இந்த இதெல்லாம் வந்துச்சு காய்ச்சி நாங்கள் சந்தோஷம். லண்டன்லேருந்து வந்தவர். போன முறை ஃபர்ஸ்ட்டாக போய்க்க எங்களுக்கு வந்து ஜன்னல் சீட் கிடைக்கல. இந்த முறை வந்து ஜன்னல் சீட் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த சீட்டை வந்து ஜெர்னிக்கு கொடுக்க போகிறோம். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிட்டு என்ன உணர்றீங்க இந்த தரத்தில்? ஆனால் ஏசி பஸ் ஒன்றுக்குள்ள இருக்கிறேன். ஏர் ஹோஸ்டஸ் அப்படி இருக்கிறேன். இப்போ ஒரு கொஞ்ச நேரத்தில் தமிழ்நாட்டில் காலடி எடுத்து வைப்போம். மற்றது அண்ணா சொன்னவர் வந்து சன்னதி முருகன் கோயில் வந்து தெரியுமாண்டு பெட்ரோல் லீக்கார வேறு பழக்கம். இதுக்குள்ள இந்த ஏசி வேறு எதில் அமர்த்தினா ஏர் ஹோஸ்டஸ் தருவான். கீர்த்தனா பொறுப்பில்லாமல் போயிருது. ஒரு தண்ணி போத்தில் கொண்டதுக்கு இவ்வளோ நேரம் கீர்த்தனா பேர். அதோட என்ன சம்பவம் பண்ணால் வந்து நாங்கள் ஊரை விட்டு போகிற நல்ல நேரத்தில் மழை பெய்யுது. ஒரு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டில் வந்து ஆசை பைலட் ஆவரோட அதாவது பெரிய வடிப்பாக போயிடுச்சு. என்ன சொல்லுது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? என்ன சொல்லுது? தலை சுற்றுற மாதிரி வைத்த பிறட்டுற மாதிரி மேலே ஃப்ளைட்டு மேலே ஏறேக்கி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இன்றைக்குவே வந்து மறக்காது. எனக்கு இன்றைக்கு ஃபீல் ஆகுது. தலை சுற்றுற மாதிரி வைத்த பிறட்டுற மாதிரி இருக்கு. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். ஒரு எதிர்பார்ப்போட இன்றைய காலை பொழுது மலருது. வானமும் வந்து மப்பாக இருக்குது. நாங்களுமே என்னென்னு சொல்கிறது, ஒரு இரண்டு வட்ட மனதோட இவர் பதட்டத்தில் நிற்கிறார். இன்றைக்கு எதிர்பார்த்த என்னென்னு சொல்கிறேன், நாங்கள் மட்டுமில்லை நீங்களுமே ஆவலுடன் எதிர்பார்த்த இந்திய தமிழ்நாட்டு பயணம் மேற்கொள்ள போகிறோம். அதோட என்ன டவுட்டுன்னு நான் சொன்னேன்னா வந்து நேற்று என் ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிட்டு, இப்போ சரியான மழை தானே, கொஞ்ச நாள் மழை என்றபடியாக வந்து கேன்சல் ஆகிட்டு, இப்போ இன்றைக்கும் எங்களுக்கு கேன்சல் ஆகுமோ இல்லாட்டி நாங்கள் இன்றைக்கு போய் சேருவோமோன்ற ஒரு சந்தேகத்தோட போகிறோம். அதோட ஜெர்னுக்கு வந்து முதலாவது வெளிநாட்டு பயணம் முதலாவது நேற்று நடந்த சம்பவம் பெரிய நேற்று என்னென்னா போயக்க போலீஸ் மறைச்சிட்டா கோர்ட்ஸுக்கு எழுத போகிறேன். கோர்ட்ஸுக்கு எழுதினா இப்படியுமே நின்று எடுத்துட்டு தான் போயிருக்கணும். அப்புறம் சமாளிச்சு விட்டாச்சு. அதோட விழுந்து வந்துட்டேன் நான். ஜெர்னுக்கு முதல் பயணம் என்று சொல்லிக்க எனக்கு அன்றைக்கு ஒரு நாள் 2-3 கிழமை சொன்னாங்க. கொழும்புக்கே உங்களோட தான் முதல் முறையாக வந்துட்டு. அது மாதிரி இந்த முறை வெளிநாட்டு பயணத்துக்கு முதல் முறையாக நானுமே வந்து தமிழ்நாட்டுக்கு முதல் முறையாக வாரம். நாங்கள் முதலாவதாக பிளான் பண்ணியிருந்தோம் இதுதான். அதுக்கு இடையில் தாய்லாந்து பயணம் வந்துட்டு சரி ஒரு எதிர்பார்ப்போட போகிறோம். அதோட பல மாதங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவோ இந்தியாவில் இருக்கிற பல பாகங்களுக்கு சுற்றி பார்க்க போகிறோம். நீங்களும் தொடர்ந்து எங்களோட சேனலில் பாருங்கள். அதோட எங்களோட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சுவாரஸ்யமான காணொலிகள் வந்து உங்களுக்காக காத்திருக்கு. எங்களோட காணொலி தொடர்ந்து பார்க்குறாக்கள் கணக்கு டவுட்டுகளோடு இருப்பீங்க. இப்போ நாங்கள் போய்க்க நேசமணி யார் பார்க்குறேன்னு நேசமணியை பார்க்குறதுக்கு இங்கால ஒரு வித்துவார் ஒரு ஆள் நிற்கிறாருண்ட கவலைப்படுறியோ உன்னை கூட்டிக்கிட்டு போயிலேட்டு உனக்கு வந்து பாஸ்போர்ட் எல்லாம் கிடைக்கல. அடுத்த பயணம் பண்ணுக்கு போவோம் என்ன. சரி இவர் நான் வந்து நேசமணியை பார்க்க போகிறார். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் கொக்குவில்லிருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு போக போகிறோம். யாழ்ப்பாணத்துலேருந்து தான் போக போகிறோம். நல்ல ஹாயாக போக போகிறோம். என்ன 2-3 மணி அதில் எங்களுக்கு ஃபைட் வளமையாக கொழும்புலேண்டா நேற்றே வலிக்கிட்டு போய் அங்கே ரூமில் நின்று அதுக்கு ஒரு செலவு. இப்போ யாழ்ப்பாணம் பண்ணபடியாக ஒரு டென்ஷனும் இது வரைக்கும் இல்லை. அதோட சரி அப்படியே போக காயப்போ வேண்டாம். காய்ச்ச வேண்டாவே இதாயிரும். சரி பாய் சந்திப்போம். என்னடா கடாங்க கட்டிகிட்டு இருக்க பாய் சந்திப்போம். என்ன
பல மாதங்களுக்கு பிறகு சந்திப்போம். சரியா? நாளைக்கு வந்து குளிருக்கு சூடு காக்கு. பாய் சொல்லிவிடு, பாய் சொல்லிவிடு. பாய் 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 பாய். சரி, எங்களை வழி அனுப்புறதுக்காண்டி வரலாம் வந்துருக்கிறேன். சொப்பன சுந்தரி பாட்டு மாஸ்டர் கார்டு தளபதிக்கு எடுத்தது நான் தான் போடுறேன். சரி, ஆளும் வந்து வழியில் வந்து நிற்கிறார். சரி போமேண்ணே, பாய். அப்படியே பார்த்து கொள்ளணும் பொடியனை. உங்களை நம்பி தான் விட்டுட்டு போகிறோம். பொடியனுக்கு விளங்குது போல் நாங்கள் போக போகிறோம்ட்டு. மற்றது விடிய காலமே கடைசியாக ஒரு தரம் புட்டு சாப்பிட்டோம். நாங்களே என்ன அங்கே புட்டு எடுக்கிறது கஷ்டமாக பண்ணாங்க. இடியப்பம், தோசை, இட்லி அப்படியான சாப்பாடெல்லாம் கிடைக்குமா. எங்களோட வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அதில் இன்றைக்கு பொங்கல் நடக்குது. பாய் ப்ரோ. ஓ ஓ சந்தீபம். ஓ சரி, என்ன வாரடா சரி. இவையில் வந்து எங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற சசி அண்ணையாக்கள். அவன் இந்த மகன் வந்து நிற்கிறார். அவர் வந்து லண்டன்லேருந்து வந்திருக்கிறார். அவர் எங்களோட வீடியோஸ் பார்க்குறவர், சந்தோஷம் கண்டு காய்ச்சவர். பர்த்டே ஒன்று இருக்குது, அதில் பங்கு பெறாவே போகிறோம்ன்றது ஒரு சின்ன கவலை உண்டு. அதில் ஒரு சின்ன படி இருக்கிறான். உன்னை என்னன்றா கூட்டி வந்தவர்? என்ன ஏர்போர்ட்டை கூட்டி கட்ட போகிறேன் என்ன? ஆனால் ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் போயில்லடா. இவர் சும்மா சொல்லி கூட்டி வந்துருக்கிறார். ஃப்ளைட் கார்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி கூட்டி வந்துருக்கிறீங்க என்ன? அதாவது பின்னால் கேட்போம், முதலாவது ஃப்ளைட் ஏறுறதுக்கு முதல் எப்படி அனுபவம், என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க என்ன சொல்லுங்க. அந்த தருணத்தில் என்ன மாதிரி உணர்றீங்க? எனக்கு இப்பயே முட்டி கொண்டு இருக்குது. வார என்ன கொடுப்பதில் எங்கே நல்ல இடம் இறக்கி விடுங்க. இது இந்த விடிய சாப்பாடு யாழ்ப்பாணத்தில் சாப்பிட்டோம், மத்திய சாப்பாடு சென்னையில் தமிழ்நாட்டில் சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். வேறு இது இறங்கினா சரி, அவ்வளோதான். சாப்பாடு தான் நம்ம தெரியல. இந்த ஒரு கொஞ்ச நேரம் ஃப்ளைட்டு இருந்தானே போய் வாங்க நிறைவினவன் நினைக்கிறேன். ஏதாவது கொடுத்த காசுக்கு ஏதாவது தரத்தானே வரும். காசுக்கு அதான்டா ஃப்ளைட்டில் விடிக்கணும் வராங்க. கொடுத்த காசுக்கு தாண்டா. மற்றது விடிய காலநிலையை வந்து கொஞ்சம் மப்பும் மந்தாரமாக இருந்தது. இப்போ பார்க்க கடுமையான வெயில் தொடங்கிட்டு, அப்போ பயமே இல்லை. ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகாதுன்ற தெல்லிப்பள டவுனுக்கு வந்துட்டோம். இங்கே ஆஸ்பத்திரி இதால் தான் போகணும். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் போட்டை மாற்றிட்டாங்க போல். சரி, நாங்கள் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்துட்டோம். எத்தனை மணி? நேரம்பிள்ளை என்னடா படிக்கிறேன். 10:30 வந்துருக்கிறோம். 10:27 10:30 வந்துருக்கிறோம். 11 மணி 11:10 எல்லாம் வந்து டெர்மினல் க்ளோஸ் பண்ணிடுமெண்ட் போட்டிருக்கேன். எங்களுக்கு 12:25 தான் ஃப்ளைட். இப்போ நாங்கள் போய் பேக் எல்லாம் செக் பண்ணி அதோட போர்டிங் எல்லாம் உடைச்சி போய் இருக்க சரி 12:25 தான் அங்கே இருந்து வேறு ஃப்ளைட். அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே இருந்து அந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கு சரி. கணக்கு பேரும் வந்து அதில் நிற்கணும். அன்றைக்கு ஃப்ளைட் வந்து இருக்கு போல இருக்குது, கேன்சல் ஆகிடும். 12:25 அங்கேருந்து வரும். அங்கேருந்து வேறு ஃப்ளைட்டில் நாங்கள் ஒரு அங்கே போ. சரி, என்ன சொல்லுது நெஞ்சு, என்ன சொல்லுது, என்ன மாதிரி பயம் இல்லை, லைட்டாக வயிறுகளை ஏதோ என்னத்தையும் விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு என்னத்தையும் விட்டுட்டு போட்டீங்க. வேறு என்ன சம்பவம், நான் வந்து போய்க்கு கணக்கு பேர் வெரைட்டி என்னென்னு சொல்கிறேன், கொஞ்சம் பயப்படுத்தினேன். வாங்க அப்படியா கேள்வி கேட்பாங்க, அது கேட்பாங்க, இது கேட்பாங்கன்ட்டு. எங்களில் தான் அவர் இல்லை, நாங்கள் போய் சுற்றி பார்க்க போகிறோம். அதுதான் அது நாங்கள் சொன்னோம்டா. சரி, அப்படி பார்த்துட்டியாடா? இதில் வந்த ஃப்ளைட் அது அங்கே உள்ளுக்குள்ள அந்த அதுக்குள்ளே கட்டி வச்சுக்கணும். அங்கே கட்டி வச்சுக்கணும் வேண்டாம், அதுக்குள்ளே பெரிய ரோட்டு போட்டு வச்சுக்கணும். ரவுண்டாகிறாங்க ஃப்ளைட் பார்த்துட்டா போகிறேன். மாமான்டாட்டி இப்போ என்ன கொஞ்சம் கலர்ஸாக இருக்கிறீங்களே நீங்கள். முதல்ல வெளிநாட்டு பயிர வேண்டாம். இவனுக்கு இல்ல, இவனுக்கு நான் சொன்னான்னு போய் முழுசி கொண்டு தெரியாத மாதிரி நின்றா வந்து விசாரிப்பாங்க. அப்ப அந்த பதில சொல்ல ஓடப்பட்டேன். அவன் நேற்று தான் எல்லாம் சொன்னா பிறகு இல்லை போய்க்கு நாங்க கொஞ்சம் இதா போடப்பட்டு வெளிக்கிட்டு வந்துட்டு. சரி, பாய் பாய் ப்ரோ, பாய் 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 சொல்லுங்க.
பாய் பாய். இவ 2 பேரும் தான் போயினோம் இந்தியா. இவரும் நான். போர்டிங் பாஸ் எல்லாம் முடிச்சிட்டு இங்கால டெர்மினலுக்கு வந்துட்டோம். புறப்படகைக்கு வந்துட்டோம். டிபார்ச்சர் கேட்டுக்கு முன்னாலே இருக்கிறோம். எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு என்ன 1 hour இருக்குது. இதில் தான் அந்த டியூட்டி ஃப்ரீ இருக்குது. அதோட என்னென்னு சொல்கிறது, கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஃப்ளைட்டுக்கு உள்ள ஏர்போர்ட்டுக்கு உள்ளே வந்தோன்னே கணக்கு பேர் இங்கே வேலை செய்த குடிவரவு திணைக்களத்தில் அந்த இமிக்ரேஷனில் நிற்பார். அவர் கூட பாஸ்போர்ட்டை கொடுத்த உடனே டியூட்டி பாஸ் ஆகிறீங்கள் அந்த மாதிரி கேட்டிருந்தவர். சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் பயந்து கொண்டு வந்த இமிக்ரேஷனில் விடாத கேள்வி கேட்டு எல்லாம் கஷ்டப்படுத்தி விட வேண்டும் வெளியிலே இருந்து சொன்னவங்க. முதல் போயிட்டு வந்தாங்க சொன்னவன். ஆனால் எனக்கு பெருசாக எந்த வித இதுவும் இதில் தெரிஞ்ச மாதிரி இல்லை. நார்மலாக எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, இவ்வளோ காலம் அவ்வளோ தான் கேட்டுட்டு விட்டுட்டார். அவர் கூட எங்களோட யூடியூப் சேனல் பார்க்குறாருன்றக்க சந்தோஷம். அதோட நின்றாக்கள் கணக்கு பேர் கதைச்சவ இந்தியாவுக்கு வெளிக்கிட்டீங்களா, சரி சந்தோஷம், வீடியோஸ் பார்ப்போம்னு சொல்லியிருந்தவ சந்தோஷம். அதோட ஜெரின் வந்து பின்னால் இருக்கிறார். இன்றைக்கு ஃப்ளைட் வந்து ஃபுல்லாக போகுது. ஏன்னா வந்து நேற்று ஃப்ளைட் கேன்சல் ஆகிட்டு அதனால் ஃபுல்லாக போகுது. எந்த லக்கேஜ் நாங்கள் கொண்டு வந்த பேக் வந்து 8.5 கிலோ கிட்ட நின்றது. 7 கிலோ தான் ஹேண்ட் லக்கேஜ். இருந்தாலும் அவையில் வந்து கொஞ்சம் தான் கூட இருக்குது. நீங்கள் கொண்டு போகிறோன்னா ஹேண்ட் லக்கேஜ் மாதிரி கொண்டு போங்கன்னு சொன்னீங்க. அப்போ நான் லக்கேஜில் போட்டால் அப்புறம் நாங்கள் அங்கே ரெண்டு செக் அவுட் ஆக லேட் ஆயிரும். அதனால் நான் கையிலேயே கொண்டு போகிறோன்னு சொல்லிவிட்டு கொண்டு வந்த பேக்கையும் வந்து கொண்டு வந்துட்டோம். கணக்கு பேர் வந்து வெயிட் பண்ணோம். கூடுதலாக இந்த இடத்துல இந்தியர்ஸ் தான் கணக்கு பேர் நிற்கணும். கணக்கு பேர் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு விசிட் பண்ணி வரணும். இங்கே இருக்கிற கோயில்கள், யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரங்கள் பார்க்குறாக்காண்டி பாருங்கள் எவ்வளோ பேரும் வந்து வெயிட் பண்ணினோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கும் டியூட்டி ஃப்ரீ இந்த முன்னுக்கு இருக்கு பாருங்கள், அதான் டியூட்டி ஃப்ரீ. இல்லையெல்லாம் தெரியுது என்னோட இதுதான் இங்கே டியூட்டி ஃப்ரீ. இல்லை கொஞ்சம் ஒரு 4-5 ரூபா வித்தியாசம். சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்குது. இவ்வளோ தான் வந்து இங்கே ஜெஃப்னா டியூட்டி ஃப்ரீ. போமா நீ வந்து நீ சும்மா பார்த்து ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறாங்க. சாக்லேட்ஸ் மிஞ்சால கிடக்கு பாருங்க, சென்ட் ஐட்டம். சரி நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். கடைசி கேட் எல்லாம் ஓப்பன் ஆகி உள்ளே ஃபில் ஆகிட்டு வாங்க இருப்போம் இருந்து காய்ப்போம். சரி இருங்க, என்ன நடந்தது பக்கத்தில் வாங்க, என்ன நடந்தது? பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் நடக்கல. ஒரு சொல்லியும் இல்லை. பயப்படுற மாதிரியான விஷயங்கள் ஒன்றுமே நடக்கு. வீடியோஸ் பார்க்குறாங்களா. மற்றது இங்கே என்ன நல்லமன்னா வந்து இங்கே எல்லாருமே தமிழில் கதைச்சவை. அப்போ வந்து பிரச்சனையே இல்லை. நாங்கள் எங்களோட மொழியிலே கதைச்சி செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. கொழும்பண்டா சிங்களம், இங்கிலீஷில் மேனேஜ் பண்ணக்கூடிய வேறு இருந்தால் இதாக இருக்கும். என்ன இவ்வளோ தானே என்னென்னு சொல்கிறோம். ஏர்போர்ட் சின்ன நண்டபடியாக உடனே தொடங்கினதுலேருந்து உடனே ஒரு சின்ன இடத்துக்குள்ளே வந்து முடிஞ்சுது. அதனால் இப்போ தான் நாங்கள் வீடியோஸ் எடுக்கிறோம். அங்கே முன்னுக்கு எல்லாமே எடுக்கலைன்றா எல்லாமே பக்கத்தில் குடிவரவு பக்கத்தில், செக்இன் பக்கத்தில். அப்போ குடிவரவில் எல்லாம் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அப்போ நாங்கள் அப்படியே முடிச்சுட்டு அதோட ஏர்போர்ட் தான் சின்ன, மற்றபடி செக்இன் எல்லாமே வந்து ஒன்று தான். இப்போ இந்த கொழும்புலையும் அதே மாதிரி தான். நாங்கள் தாய்லாந்து போய்க்கே வந்து இலங்கை ஏர்போர்ட் பெல்ட் கழட்டணும், ஷூ கழட்டணும். இப்போ என்னென்னு சொல்கிறது, படங்களில் நீங்கள் பார்க்குற மாதிரி தானே. இப்போ அதுகளுக்கு வச்சு நீங்கள் ஏதாவது தங்கங்கள், போதை மாத்திரைகள் அப்படி கடத்தி கொண்டு போவீங்க அப்படின்றதுக்காண்டி தான் அவையில் செக் பண்ணுறக்காண்டி ஸ்கேனில் போட்டால் தெரியும். இப்போ நாங்கள் கொண்டு வந்த லக்கேஜ், இப்போ நாங்கள் போய்க்க யோசிச்சது 20 கிலோ காணுமான்ட்டு கொண்டு வந்த லக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜெலாம் கொண்டு போகிறோம். லக்கேஜே போடையில் 6 கிலோ உண்டு. பரவாயில்ல, 650 நின்றுருக்கு. 8 கிலோ கிட்ட பிரச்சனை இல்லை போங்க என்று சொல்லிட்டோம். அதோடு சொல்லி அனுப்பிடுவேன். ஃபுல்லாக வரும் பிரச்சனை, இன்றைக்கு ஃப்ளைட் ஃபுல்லாக வருமென்று சொல்லியிருந்தவன். மற்றது இதுக்குள்ள தண்ணி இருக்குது, வாஷ்ரூம் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. நாங்கள் சொல்கிறோம். மற்றது சார்ஜிங் பாயிண்ட்டும் அதில் இருக்குது. நீங்கள் சார்ஜ் இல்லாட்டி சார்ஜ் வந்து போட்டு கொண்டு போகலாம். என்ன இது வந்து சின்ன இருந்தபடியே கொஞ்சம் அனுபவம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு பெரிய கொழும்பு ஏர்போர்ட்டால் போவேன். அடுத்த ஒரு பெரிய அது என்ன ஒன்று யோசிச்சு ஈஸியாக முடிஞ்சுதான். சென்னை ஏர்போர்ட்டுக்கு உனக்கு என்ன நடக்கணும் பார்ப்போம். அதை 2 பேரும் சேர்ந்து போகிற மாதிரி தான் நாங்கள் பாஸ்போர்ட்டை கொடுத்துனாங்களா. அப்போ பெருசாக கேள்வி கேட்கல. இப்போ இங்கே எங்களுக்கு தெரிஞ்சாக்கலன்றபடியே ஓகே. தெரிஞ்சாக்கள் இருந்தாலும் அதை இதை தான் செய்வினோம். அங்கே சென்னை இதாக இருக்குண்ணா. தமிழ் கழிச்சோடனே ஈஸியாக இருக்குது. அதுக்காண்டி தான் வந்து நாங்கள் கேட்குறது வந்து எங்களோட பகுதியில் தமிழ் கேட்குற பிரதேசங்களில்
தமிழ் அதிகாரிகள் வச்சிங்கன்னா எங்களுக்கு தமிழில் உரையாடக்கூடிய ஒரு நல்ல ஈஸியாக இருக்கும், எங்களுக்குமே வந்து நல்லா இருக்குமன்றக்காட்டி தான் காலகாலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் பொறுத்த காலம் அதான் மே மாதம் நாங்கள் வெளிக்கிறோம். என்ன சொல்கிற வேலை நிறைந்த மாதம்தான் இருந்தாலும் அந்த நேரம் தான் பயணத்துக்கு போகக்கூடிய இது கிடைச்சது. இப்படி ஜெரின் ஒரு டவுட் ஒன்று கேட்டவர். என்ன டவுட்டுட்டா, ஃப்ளைட் வந்துட்டு உடனே திரும்புதான்னா பிரேக்குகள் எல்லாம் செக் பண்ணுவான் வேறு ஒரு டவுட் ஒன்று கேட்டான். செக் பண்ணுவாங்க, இந்த இதில் செக் பண்ணுறாங்க. ஃப்ளைட் வந்து அதை வந்து செக் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு இடத்துல அதுக்குள்ளே செக் பண்ணிடுவாங்க எல்லாம். சின்ன செக்கை பார்த்தா நீ நிற்கிற இந்த மெக்கானிக்கல் சர்வீஸ் போடுறதா ஓடி வந்த இதான கொஞ்சம் யோசிக்கிறார். ராசாத்தியில் பயணம் செய்து வேறு ரிஸ்க்காக யோசிக்கிறார். இடையில் போய்க்க மேலே போய்க்க பிரேக் பிடிக்கலாம் விட்டா. ஃபஸ்ட் டைம் போய்க்க அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்கவே இல்லாது. அது ஒரு அதான் ஃப்ளைட்டில் எப்போ போய்க்கும் இப்படி ஒரு ஏறைக்கு அப்படி கப்புன்ட்டு அடிக்கும். மற்றது இந்த இடத்துல லண்டன்லேருந்து வந்த ஒரு அண்ணா சப்ஸ்கிரைபர் அண்ணா ஒரு சந்திச்சுட்டு சொன்னவர், தம்பி அங்கே நீங்கள் சாப்பாடுகள் கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்க, ஃப்ளைட்டில் தருகிறோ இல்லை அது நான் கேட்க வரந்துட்டேன். அது ஒரு டவுட் உண்டு. தாய்லாந்தில் வந்தவங்க இதுக்கு தருவாங்களா தெரியல, ஒரு வெல்கம் தண்ணியாக தருவாங்களா பார்ப்போம் தண்டை சொல்கிறோம். அப்போ அந்த அண்ணா சொன்னவர், தம்பி அங்கே இந்தியாவில் சாப்பிடக்க கூடுதலாக கடல் எண்ணெய் பாவிப்பினோம், நீங்கள் சாப்பாடுகளை பார்த்து இப்போ நாங்கள் மட்டும் எல்லா இடம் வெளுத்து வேண்டுறதாட. அப்போ அவர் சொல்கிறேன், நாங்கள் முக்கியமாக இந்தியா போகிறதே அங்கே இருக்கிற சாப்பாடுகளையும் அனுபவிக்கிற காட்டி இப்போ போகிறதுன்ற டபுள் மடங்கு வந்துடுவோம் நினைக்கிறேன்னு பார்ப்போம். இத்தனை நாள் நிற்க போகிறோம். அப்போ சும்மா சொல்லி வேலை இல்லை. ஸோ ஃப்ளைட்டில் போவோம். அது அந்த ஜெரிண்ட அந்த முதலாவது ஃப்ளைட் ஏறேக்க ஜெரிண்ட அனுபவம் என்ன மாதிரி கண்டு பார்க்க போகிறோம். அந்த டிரைவர் கொஞ்சம் குடிச்சிட்டு நிற்கிறாரா கவனம், அது பரவாயில்லை. அப்போ தான் என்ன ஸ்பீடாக ஓடுவார்ட. நாங்கள் போக வேண்டிய ஃப்ளைட் வந்துட்டு இந்த பாருங்க, இந்த ஃப்ளைட்லாம் வந்து நாங்கள் போக போகிறோம். ஜெரனுக்கு வந்து ஆள் புதுசாக தானே போகிறார். அந்த புது அனுபவம் எல்லாமே வந்து பார்த்து கொண்டிருக்கிறான். இதுலேயே வந்து கணக்கு பேர் இருக்கணும். இன்றைக்கு ஃப்ளைட் ஃபுல்லுன்ட்டு முதலே வந்து சொல்லிடணும். ஃப்ளைட்டு என்ன சொல்லுது அதான் பார்க்குறேன். இந்த வந்துட்டு ஃப்ளைட் நாங்கள் போக வேண்டிய ஃப்ளைட் இதெல்லாம் போக போகிறோம். பறக்கைக்கு என்ன மாதிரி இருக்க வேண்டிய யோசிக்கிறேன். தான் தெரியும். சரி, நான் நினைக்கிறேன் இதில் எங்களை பஸ்ஸில் ஏற்றி கொண்டு தான் போய் நான் நினைக்கிறேன். நான் மற்றபடி நடந்து விடுவினோன்னு நினச்சேன். இல்லை பஸ் நிற்கிறதில்ல. இப்படி நாங்கள் பஸ்ஸில் போய் அதில் ஏறி போக. சரி, இவ்வளோத்துக்கு வந்தால் நடந்தே போயிடலாம். பஸ்ஸில் போகிறத சொல்கிறாங்க. ஏன் பஸ் தானே ப்ரோ? ஏன் பஸ் தானே? நீங்கள் இந்தியாவா? யாழ்ப்பாணமா? யாழ்ப்பாணமாங்க? வட்டுக்கோட்டை. ஓகே. சென்னைக்கா போகிறீங்க? ஓகே ப்ரோ. சென்னைக்கு. ஓ ப்ரோ, இந்த இதெல்லாம் போகிறோம். சரி, எங்களோட லக்கேஜ் நான் எடுத்துட்டு போவோம். சரி, அங்கே போய் சந்திப்போம் உங்களை. என்னடா இன்னும் சம்பவம் நடக்கலைன்னு பார்த்துனாங்க. ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டு நாங்கள் போகிற ஃப்ளைட் வந்து டிலே ஆகுது. என்ன சம்பவம்னா 12:25 ஃப்ளைட் வலிக்கணும்னு சொன்னவர் இப்போ அலௌன்ஸ் பண்ணிக்கிறோம் வந்து ஃப்ளைட் டிலே ஆகுதுண்டு. ஏன்னா சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கிற அந்த ஓடுபாதையில் அந்த பராமரிப்பு பணிகளால் இப்போ 20 நிமிஷத்துக்கிட்ட ஃப்ளைட் வந்து டிலே ஆகும் என்று சொல்லிக்கிறோம். முதலாவது சம்பவம் 13:45 ஒரு மணி நேரம் லேட்டாக போகுது. நான் 12:45 நினைச்சேன். ஓ மை காட், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கிட்ட வந்து ஃப்ளைட் வந்து டிலே ஆக போகுது என்று அறிவிச்சிக்கணும். எனக்கு வேறு ஆனால் எக்ஸிட் கொடுத்துருந்தோம். எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னென்னா வந்து நாங்கள் இப்போ இந்தியாவில் இமிக்ரேஷன்லாம் முடித்து எக்ஸிட் கொடுத்து கேட்டில் நிற்கிறோம். இப்போ ஃப்ளைட் கேன்சல்னா எங்களை திருப்ப உள்ளே விடுவினமா இல்லாட்டி திருப்ப இஞ்சியை வச்சு விடமான்ற ஒரு கேள்வி. முதலாவது சம்பவம் நடந்துட்டு நான் 13 பார்க்கலடா, 12 தான் பார்த்தேன்.
அப்போ நாங்கள் இன்னும் ஒண்டகாமத்தியான இதுக்குள்ளே தானே இருக்கோடுவா. வெளியில் போகிறதுக்கு பிறகு நம்ம அதில் வாஷ்ரூம் மற்றது வெளியில் கேன்டீன் இருக்குது, போய் ஏதாவது சாப்பிடுவோமா? ரோல்ஸு முன்னால் இருக்கிற ரோல் சாப்பிட பார்க்க பசிக்குது. முதலாவது சம்பவம் கொண்டு பதிவாயிருக்கு. எல்லோரும் வந்து டிலே ஆண்டோன்னே ஒரு சலிப்போட மேலே வந்து நின்று காணக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது வந்து மழை நினைக்கிறேன், நேற்று கடுமையான மழையால் நேற்று ஃப்ளைட் ஃபுல்லாகவே வந்து கேன்சல். இன்றைக்கு மழை பெஞ்சால் கேன்சல் ஆகும்னா நினச்சினாங்களா, நான் உள்ளே வந்துட்டோம். இருந்தாலும் இப்போ டிலேன்னு சொல்லினோம். என்ன சம்பவம்னு அப்படியோ நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். என்ன இந்த மாதிரி லக்கேஜை நாங்கள் போட்டிருந்தா எங்களுக்கு ஒரு அலுப்பும் இல்லை, எப்படியோ தெரியலாம் லக்கேஜ். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, நாங்கள் அங்கே லக்கேஜ் போட்டோம்டா அங்கே வெயிட் பண்ணி எடுக்க வேண்டி வரும். அரை மத்தியானம் 3/4 மத்தியானம் நின்று எடுக்கணும். இதண்டா இறங்கினோன்னா அப்படியே விட்டுட்டு முடிச்சுட்டு போகலாம். நாங்களே ஜோசி கொண்டதுக்காக 1:45 மத்தியானம் லேட்டாக அது என்ன செய்ய போகிறோம் லைட்டாக பசிக்கின்ற தொடங்கிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்திருக்கு. ஃப்ளைட்டில் நான் கேட்டு கொண்டு வந்தாங்க ஃப்ளைட்டில் தருவாங்கன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ளைட் டிலே ஆனபடியாக இங்கே வந்து ஃபுட் தந்து வைக்கணும். ஃப்ளைட்டில் தந்தால் கூட ஃப்ளைட் சீட்டில் இருந்து சாப்பிட்றதுக்கு நெருக்கடியாக இருக்கும். ஏண்டா சின்ன சீட்டாக தான் இருக்கும். இதில் ஏண்டா பரவாயில்லை. இதில் எல்லாருக்கும் வந்து லஞ்சும் தண்ணி போட்டிலும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். ஏன்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஃப்ளைட் டிலே ஆனபடியா. என்ன இருக்குப்பா? ரைஸா? இது பிரியாணின்னு தான் விற்பாங்கல்ல. பிக்கிள்ஸ், மேங்கோ பிக்கிள்ஸும் ஜெலோ ரைஸும். மக்களே இப்போவே அங்கே சாப்பிட வேண்டிய சாப்பாடுகள் ரெடி ஆகிடுச்சு. ஜெலோ ரைஸ், தனியாக மஞ்சள் ஒரு சோறும், இதில் மாங்காய் ஊறுகாய் மேங்கோ பிக்கிள்ஸ் ஒன்று தந்தவ, கறி ஒன்றும் இல்லை. இதை இதில் விட்டு சாப்பிட்டோம். நல்ல காரசாரமான ஒரு பிரியாணி ஒன்று தந்துருந்தாங்க, பரவாயில்லை. ஆனால் இது வந்து யாழ்ப்பாணம் டவுன்லேருந்து வந்திருக்கு. இதில் பாருங்கள், ஒரு ஹோட்டலில் பேர் போட்டது. இதை நாங்கள் விட்டு அவ்வளோதான். இந்த சோத்துக்குள்ளே இது ஊறுகாயும் மஞ்சள் சோறும் தான். ஓ இதுதானே அப்படியே போட்டு வளர்ந்தோம். இது சாப்பாடு. நான் அதான் இதில் இருக்கேன்னு யோசித்தேன். நான் இங்கேருந்து வெளிக்கிற போகிறோம், எங்கிட்ட சாப்பாடை மிஸ் பண்ண போகிறோம்ட்டு. ஆனால் வெளிக்கிறதுக்கு முன்னாலே மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அண்ணா சொன்னதை கேட்டுதா? சாப்பிட்டு முடிக்காட்டி அங்கே கொண்டே சாப்பிட்டான் போய் எடுத்துட்டு அப்போ அப்படியே ஒரு வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு வராங்க. சரி, ஃபுட் தந்து சாப்பிட முடிக்கிறக்குள்ள ஃப்ளைட்டில் ஏற்ற தொடங்கிட்டோம். அப்படி இந்த இவருக்கு மச்சம் இல்லாட்டி இறங்காது. சாப்பாட்டில் வெறும் மஞ்சள் சோறும் பட்டாடியும், ஒரு உரைப்பு சப்பு இல்லை. அப்படியோ ஏற்ற தொடங்கிட்டோம், போகிறோம். இதுலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டே பஸ்ஸில் வரணும் பாருங்கள். சார் இதுலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு நான் நடத்தக்கூடாது, பஸ்ஸில் கொண்டே வரணும். சரி, முதலாவது பஸ் போகுது. 1லேருந்து 10 உள்ள பயணிகளை இதிலேருந்து ஏற்றி கொண்டு ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு அடுத்ததுக்கு 150 நாங்கள் 180. ஓகே, நல்ல நித்திரை ஒன்று வந்து எழுப்பிட்டாங்க. நானுமே இன்னும் கொஞ்சம் நேரம் படுக்கலான்னு பார்த்தேன், மிஸ் ஆகிட்டேன். ஃப்ளைட்டாக இருக்கீங்களா? ஃப்ளைட்டு ஒரு பஸ் தாண்டையா? பஸ் ஏசி பஸ் மாதிரி. இதை விட சின்ன சீட் தான் இருக்கு. இதை விட சின்ன சீட் தான் இருக்கு. சரி, பக்கத்தில் இருந்தாலும் பஸ்ஸில் அனுப்பினோம். அதே வந்து இதில் இந்த லக்கேஜை வச்சுக்கொண்டு லக்கேஜை நாங்கள் கொடுத்துருந்தாலும் சொல்லி இல்லை. லக்கேஜ் இருக்கிறதான் ஏற்றி இறக்குறதான் கஷ்டமாக இருக்குது. வேறுங்கள் அதோட என்ன விஷயம் என்ன வந்து முதலாவதாக போய்க்கு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது கொழும்புலேருந்து போய்க்கு. இப்போ எனக்கு என்ன சொல்கிறது, அந்த ஒரு அனுபவம் இருக்கிறபடியாக பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. இருந்தாலுமே வந்து பறக்கிறது நல்லதாக தான் இருக்கு. அந்த பைலட் தெரியுது. ஆனால் அந்த ஃப்ளைட்டுக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறத
இதை வந்து இந்த இதில் வந்து செய்யலாம், கொழும்புல வந்து செய்யலாம் போயிட்டு. ஏன்னா நேரடியாக அதில் ஏற்றிடணும். ஃப்ளைட்டில் ஏறி போகிறோம். எங்கள் நண்பரை காலையில் ஃப்ளைட்டுக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோட எடுக்கணுமன்ற இது வந்து இன்றைக்கு தான் இதாக இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே நிற்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்கள் ஜெரின்ட்ட கேட்போம்னா அண்ணாதன் வந்து அண்ணா சந்திச்சு காய்ச்சி நாங்கள் சந்தோஷம் லண்டன்லேருந்து வந்தவர். எங்கள் ஜெரினை காணல. ஜெரின் அப்படியே பின்னுக்கு வருவான்னு பார்த்தா ஆள் வந்து அதில் மறிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேராக தான் ஏற்றினோம். லைட்டாக மழையும் வந்து தூர மாதிரி இருக்குது. போன முறை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் போய்க்கு எங்களுக்கு வந்து ஜன்னல் சீட் கிடைக்கல. இந்த முறை வந்து ஜன்னல் சீட் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த சீட்டை வந்து ஜெர்னிக்கு கொடுக்க போகிறோம். ஏண்டா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஜன்னல் இருக்கிற சீட்டில் இருந்தால் என்ன நல்லா. ஸோ அவனை இங்கே எழுதிட்டு நாங்கள் இங்கே இருப்போம். ஜன்னல் சீட் எனக்கு கிடைச்சது. நீங்கள் ஜன்னல் சீட்டில் இருங்க. முதலாவது எக்ஸ்பீரியன்ஸ். அண்ணாவும் பக்கத்தில் வந்துடுங்க. இதை பற்றி அதான் ஹிந்தி. ஆனால் அவன் நாட்டில் அது ஒரு பிரதானமான மொழி. எங்கள் நாட்டில் சிங்களம் மாதிரி. நான் கூடுதலான ஆக்கள் இந்தியன்ஸ் தானே வந்து பார்த்துட்டு போயினேன். ஓ தமிழாக்கள். தலை ஜாத்திரை கணக்கு தலை ஜாத்திரைக்கு யாழ்ப்பாணம் வாரணம். மற்றது அவைகளுக்கு ஈஸி. அதோட பிஸ்னஸ் செய்கிறாக்களும் எனக்கு பேர். ஓ ஜன்னலை திறந்து விட்றா. பறக்கைக்கு மேலே இருந்து பார்த்தா சூப்பர். கீழே தெரியுது. எல்லா பக்கத்தானே பார்ப்போம். ஒரு ஜன்னல். ஆனால் நான் அது பல மாதம் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிட்டு என்ன உணர்றீங்க இந்த தரத்தில்? ஆனால் நான் சின்ன சீட்டாக இருக்க மாட்டேன். பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய சீட்டாக தான் இருக்கு. சீட் பெல்ட் போட்டுறேன். சீட் பெல்ட் அது சீட் பெல்ட் போட்டுறான். வீடியோ பார்த்துக்கிறேன். சரி, இண்டிகோ ஃப்ளைட்டுன்ற இதே என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். லெக் ஸ்பேஸ் வந்து நல்லா தான் இருக்குது. நல்லா நீட்டி வச்சாலும் இவ்வளோ தூரம் இருக்குது. அதோட இதில் சேபிள் இருக்குது. இப்படி இறக்கினா சேபிள் இருக்குது. மற்ற இதில் பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் இல்லை. இதில் வந்து புக்ஸ் வச்சுக்கணும், சேனலைசிங் டிஷ்யூஸ் வச்சுக்கணும் நினைக்கிறேன். ரைட், இவ்வளோ நான் வந்து வச்சிருக்கணும். ஃப்ளைட் வந்து வெளிக்கிட போகுது. ஆனால் நல்லா இருக்குது. ஜெனன் சொன்ன மாதிரி ஏசி பஸ் ஒன்றுக்குள்ள இருக்கிறோம். ஏர் ஹோஸ்டஸ் அப்படி இருக்கணும். பலூன் வருவா. ஆனால் என்னன்னு சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கிறார்கள் சரி இந்தியன்ஸ். சரி, இது வந்து இந்தியனுக்கு சொந்தமான இது. சரி, பறக்கும் போது ஆனால் என்னென்னு சொல்கிறேன், நார்மலாக ஒவ்வொருத்தரை வந்து சீட் பெல்ட் போடுங்க அப்படி இப்படின்னுலாம் சொல்லலை. இப்போ வந்து டப்பன் எடுத்துக்கிறோம். என்னென்னா வந்து அடுத்த ஃப்ளைட் வந்துட்டு திருச்சி போகிற ஃப்ளைட். அதனால் டப்பன் எடுத்துருக்கேன். அதோட ஜெரின் கேட்டவன் வந்து இலங்கை ஃபுல்லாக தெரிய வேண்டாம், இலங்கை தெரியாது. கடலால் ஃப்ளைட் வந்து கடல் நேரம் போகாது. ஏன்னா இப்படி நிலவழியால் தான் போவோம். ஆனால் இது கொஞ்சம் கிலோமீட்டர் டப்பண்டு போயிடும். இப்போ ஒரு கொஞ்ச நேரத்தில் தமிழ்நாட்டில் காலடி எடுத்து வைப்போம். மற்றது அண்ணா சொன்னவர் வந்து சன்னதி முருகன் கோயில் வந்து தெரியுமாண்டு டொல்லிக்கார வேறு பழக்கம். இதுக்குள்ள இந்த ஏசி வேறு. இதில் அமர்த்தினா ஏர் ஹோஸ்டஸ் வருவான். இதில் லைட் என்ன பறக்கவே இல்லை. அது கடையில் காதச்சு அந்த இன்ஜின் சத்தத்தில் காதடைச்ச மாதிரி கிடக்கு. பறக்க போது சரி அது அனல். அந்த இன்ஜின் இருக்கு தானே, இன்ஜின் ஸ்மெல்லான்னு வந்து எங்களுக்கு மடிக்குது. இப்போ தான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
சும்மா இன்ஜின் ஏறி மேலே ஏறிக்க இப்படி குத்தனை போய்க்க ஒரு 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 ஃபீல் ஒன்று வரும். இப்படி நேராக போகும் மட்டும் ஒரு ஃபீல் ஒன்று வரும். இந்த லவ்வருக்கு காட்டுறதுக்காண்டி வீடியோ எடுத்தோன்ட்டு சார். இது வரலாறுகள். அக்கா கணக்க சொல்றா அன்னைக்கு. ஆனால் ஒரு லாங்குவேஜில் வந்து சொல்லினோம். ஆனால் அந்த லாங்குவேஜ் வந்து எங்களுக்கு விளங்கல. ஒரு ஜாக்கெட் இருக்குமாம், அதை என்ன மாதிரி செய்யுங்க கொண்ட மாதிரி அந்த அதில் வந்து விளங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறான். தேவையில்லை. இனியில என்ன ஆக்சிடென்ட் பண்ணங்க கடலுக்குள்ள வந்து மேலே இருந்து பலூன் வரும், மேலே இருந்து ஏர் வரும், கீழே சீட்டு கீழே இது இது எல்லாம் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் இருக்கு. ரைட், ஃப்ளைட் வந்து பறக்க போகுது. தயாராங்கள் மக்களே. சரி, ரன்வேயை நோக்கி ஃப்ளைட் போகுது. அதில் இன்னும் ஒரு ஃப்ளைட் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கு. சரி, பறக்க போகுது பறக்க போகுது பறக்க போகுது. இந்த பறக்க ஃப்ளைட் வந்து மேலே ஃப்ளைட்டு மேலே ஏறேக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து என்றைக்குமே வந்து மறக்காது. ஒரு உயரம் மட்டும் மேலே போவோம், அதுக்கு பிறகு அங்கே சரிசமனாக போகும் மட்டும் நெஞ்சில் ஒரு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். இல்லைடா, உனக்கு ஒன்று இருக்கா என்ன வேறு இருக்கு, எனக்கு இதாக இருக்கு. அதோட என்ன சம்பவம் பண்ணாவது, நாங்கள் ஊரை விட்டு போகிற நல்ல நல்ல நேரத்தில் மழை பெய்யுது. ரைட், ரைட், ஓகே. இதான் ரன்வேக்கு வந்துட்டு ஓட போகுது. இதை விட ஸ்பீடாக ஓடித்தான் மேலே ஏறுமாடா. அதான் இது வந்து கூடுதலாக என்ன ரன்வே வந்து பெருசாக இருந்தால் பெரிய பெரிய ஃப்ளைட் வரும். இப்போ கூடுதலாக ஜெஃப்னா ஏர்போர்ட்டுக்கு பெரிய ஃப்ளைட்டுகள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வராததுக்கு காரணம் சொல்கிறது வந்து அது ரன்வே வந்து சின்னதாக இருக்குண்டு. கொழும்பு ஏர்போர்ட்டில் எல்லாம் ஏர்போர்ட் பார்க்கிங்கில் இருந்து ரன்வேக்கு போகிறதுக்கே 15 நிமிஷம் ஆகும். அதில் பெரிய இதாக இருக்கும். ஆனால் வளர்ச்சி செய்யலாம். எவ்வளோ பெரிய காணி இந்த ஏர்போர்ட்டை சுற்றி வந்து எத்தனையோ ஏக்கர் காணிகளை வந்து எடுத்து வச்சிருக்கணும். ரன்வே வடிவாக போட்டால் எவ்வளோ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டும் வந்து இங்கே வந்துட்டு போகும். ஆனால் கூடுதலாக அதை செய்ய மாட்டேனோம். அதில் வந்து பல அரசியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம், கணக்க விஷயங்கள் இருக்கலாம். அதனால் அதை செய்கிறதுக்கு முன் வர மாட்டேனோம். சரி, போகுதுடா லைட்டெல்லாம் நிப்பாட்டினாங்க. அந்த டேக் ஆஃப் ஆகிகள் அதை நிப்பாட்டிடணும். மேலே போன பிறகு புகையாக வேறு இருந்துட்டு வேறு என்ன திடீர்னு பிரேக்க போகிறார். எனக்கு உண்மையிலேயே ஒரு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டில் வந்து ஆசை பைலட் ஆவரோட அதாவது பெரிய வடிப்பாக போயிடுச்சு. அதனால் வேற இல்லை. ஆனால் கூடுதலாக இப்போ என்னென்னு சொல்ல, வெளிநாடுகளில் வந்து பெரிய பெரிய பண்ணை ஃபார்மிங் செய்கிறார்கள் வந்து சின்ன ஏர்கிராஃப்ட் இருக்கிற சின்ன ஹெலிகாப்டர் அதில் வந்து ஓடலாம். எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த இது வந்து போகிறோம் சாரதுக்குள்ளே செய்யலாம். இதில் வந்து திருப்ப போக போகிறாருண்ணா, ஈஸியாக திருப்புறாருண்ணே. திருப்புறாங்கடாங்க. ஆனால் அவனோட என்னோட தந்திருந்தால் திருப்பி இருப்பேன். இங்கேருந்து இடம் காணாது. இதில் இருந்து வந்து தான் நேராக போய் ஏற போதேன். ரைட், இப்போ ஓடு பாதைக்கு வந்துட்டு லைட்டாக காது அடைக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் இந்த மேக்ஸிமம் ஸ்பீட் கூட்டிகிட்டு அப்படியே ஸ்வைங்கன்னு போகும். ஜெரிண்ட எக்ஸ்பீரியன்ஸாக காண்றதுக்கு ஆவலாக இருக்கும். அம்மா கோலடு காட்டும். இந்த அனுபவம் தான் பார்க்கணும். ஸ்பீடாக கூட்டிட்டா திருப்பினா ஒன்று. எவ்வளோ ஸ்பீடாக போகும் சொல்லுவோம். இந்த ஃபீலிங் நல்லா இருக்கும். அப்படியே ஒரு சரிவா வந்து போய்கொண்டு
சன்னதி கோயில் தெரியுமாண்டு. இதுதான் வந்து சன்னதி கோயில். ஃப்ளைட்டில் இருந்து பார்க்க எப்படி இருக்காண்டு வேறுங்க. செல்வ சன்னதி. என்ன சொல்லுது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? என்ன சொல்லுது? தலை சுத்துற மாதிரி வைத்த பிரட்டுற மாதிரி இல்லை இல்லை அப்படி ஆனால் சொல்கிற சில பேருக்கு தலை சுத்தம் வைத்திய பிரட்ட மாட்டேன். ஆனால் எனக்கு இன்றைக்கு ஃபீல் ஆகுது தலை சுற்றுற மாதிரி வைத்திய பிரட்டுற மாதிரி இருக்கு. ஓ திருப்புறார் திருப்புறார் அண்ணன் திருப்புறார். யாழ்ப்பாணத்தின் அளவு பாருங்க எப்படி இருக்கு. ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி ஒரு அளவான தூரத்துக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் முகிலுக்கு நடுவில் போய் கொண்டிருக்கிறோம். கீழே கீழே நல்ல மப்பாக இருந்தது, மேலே முகிலுக்கு மேலே வந்தோடனே வெளிச்சமாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நல்லா இருக்கு முகில் கீழே பார்க்க என்னென்னு சொல்கிறது. ஆனால் மேலே இருந்து பார்க்குறீங்க. மற்றது என்னென்னா ஆனால் ஃப்ளையிங் டைம் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். சில ஃப்ளைட் 4 மணி நேரம் 6 மணி நேரம் எல்லாம் இருக்குது. அதில் சாப்பாடு தருவாங்க, அது எல்லாமே ட்ரிங்க்ஸ் தருவாங்க, எல்லாம் தந்துவிட்டே இருப்பாங்க. இப்போ தான் ஏறின மாதிரி இருக்குது. இந்த சம்பவம் மட்டும் லேண்டிங் ஆகக்கூடிய இது வந்துட்டு திரும்ப வலிக்கிட்டு நானும் யோசிச்சு நான் என்ன தருவாங்க பச்சை தண்ணி தராங்க. தாய்லாந்து ஃப்ளைட் ஏறின உடனே முதல்ல சாப்பாடு வந்தாங்க. அதுக்கு பிறகு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்தது, சோடா, ஜூஸஸ் கேட்டு செய்வாங்க. பஜ்ஜி ஓட்ஸு அப்படி கேட்ட வேறு நீங்கள் வந்து தண்ணி தான் குடிக்கணும். புறக்கிறக்கு வந்து வேண்டாம். சின்ன குறுகிய தூரம் ஓட்டம் தானே. கடைசியில் இதில் தண்ணியை தவிச்ச வைக்க தண்ணியாக குடிக்கிறேன் வேண்டாம். அதுக்கு சந்தோஷம் போடும். சோறு தந்துருக்க மாட்டாங்க. இப்போ டிலே ஆனால் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ சில இடங்களில் வந்து ஃப்ளைட் மிஸ் ஆனால் இப்போ ஹோட்டல் புக்கிங் அதெல்லாம் மிஸ் ஆனால் எல்லாம் போட்டு கொடுப்போம். அப்போ அதுக்காண்டி எங்களை 1.5 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்காண்டி சோறு தான் தரும். ஆனால் அந்த சோறை நீ சொல்கிற இந்தியாவில் அங்கே வந்து தயிர் சாதம், புளி சாதம், சோத்துக்களை தயிரை போடுறாங்க. என்னென்னு சொல்கிறேன், நான் கச்சதீவு போனாங்க. கச்சதீவு போய் இந்தியாவில் எனக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க. அவையில் வந்து தயிர் சாதம், புளி சாதம், ஒரு இதே மாதிரி சோறு கொண்டு வர வேண்டாம் ஊரில் வச்சுருக்கோம். அதுதான் நம்ம இந்த சாப்பாடு. ஆனால் வயிறு நல்ல குளிர்மையாக இருக்கும். வேறு ஒன்றுக்கு எதிர்பார்க்க வேண்டாம். செய்து வச்சா 2-3 நாளைக்கு இருக்குது. 3 நாள் கச்சதீவு இதுக்கு புளிச்சாதம் கொண்டு வந்த மஞ்சள் சோறு, லைட்டாக லெமன் டேஸ்ட் வரும், அதோட ஊறுவேன். அவ்வளோதான் சாப்பாடு. அதான் அவைகளுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு தான் தந்துருக்கிறேன். இலங்கை சாப்பாடு ஸ்ரீலங்கனியான சொன்னாங்க போய்ங்க. இந்த அதனால இங்கிலீஷ் சாப்பாடு தான் சிக்கன் பேக் பண்ணி ஒரு நாள் போகிறோம். பெரிய ஒரு 1.5 மணி ஃப்ளைட் பயணம், ஒரு 2 மணி நேரம் ஃப்ளைட் பயணம் போகிறோம். குறிஞ்சி வச்சுக்கணும் எங்கேயாவது போவோம். இந்த பயிரவே ஆனால் 7ஆம் கட்டத்தில் போகிறோம். பாவம் எங்களுக்கு காலம் வந்தால் நேரம் பெறும், நேரம் வந்தால் அப்படி ஒரு மாற்றம் இருக்குல்ல, அது மாதிரி நாங்கள் போகிறோம். கீர்த்தனா பொறுப்பில்லாமல் போயிருது. ஒரு தண்ணி போத்தில் கொண்டதுக்கு இவ்வளோ நேரம் கீர்த்தனா பேர். கீர்த்தனா தண்ணி தர போயிட்டாங்க. கூப்பிடுகள் தருவா. என்ன எப்படி எப்படி இது இருக்கல இதை அமர்த்தி நீங்கள் என்ன தண்ணி தருவாங்க. ஜெரின் இடையில பக்குன்னு ஒரு அடிச்சது என்ன டிரைவர் ஓட தெரியாம மூயிலுக்குள்ள விட்டுட்டேன். வழி இல்லாட்டி ஒன்றும் செய்யலாம்.
அது இப்படி 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 டக்கு டக்குன்னு ஆட தொடங்கி. அரசியல் இதெல்லாம் சாதாரணம். என்ன பிரேக்கே சொன்னவன் பிரேக்குகள் கொஞ்சம் காணாண்டு. என்ன சொல்ற லேண்ட் ஆகி அப்படி அதான் நாங்களும் ஜோதிச்சு நாங்கள் டப் பண்ணுறாங்க போட்டு ரங்கிற கடற்கரை வயது லேண்ட் ஆகி இப்படி ரவுண்ட் அடிக்க 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 இப்படி திருப்பேக்க அது ஒரு ஃபீல் ஒன்று வருது. ஏர்போர்ட்டை சுற்றி தான் பட்டம் அடிச்சு கொண்டு இருக்கிறோம். சென்னையினுடைய அழகை வானத்திலிருந்து போகிறங்கள். லேண்ட் ஆகிற நேரம் தான் எனக்கு கொஞ்சம் புயல் வருது. சரி நீ டிரைவர்கிட்ட என்னட்ட தர சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்துடுவான். உயிராங்க அது அதான் என்ன எந்த ரோட்டில் ஓடுவாருங்க இது எந்த ரோட்டில் ஓடுங்க. ஃப்ளைட்டுக்கு ஒரு டிராஃபிக் மேப் கொண்டு கிடாங்க. இவர் நேர் ரோட்டாக சுற்றி போகிறேன் என்னென்ன தர சொல்லு ஃப்ளைட்டை ஓடி காட்டுவோம். வாழ்நாளில் ஒரே ஒரு ட்ரீம் ஃப்ளைட் ஓடுறோம். வெளிநாட்டில் போய் அந்த சின்ன கிராஃப்ட் வெளிநாட்டிலலாம் அந்த ஃபார்மிங் செய்கிறதுக்கு கொடுப்பாங்க சின்ன, அதாவது ஒரு நாள் ட்ரை பண்ணுறோம். வேண்டாம் போதும் வேண்டாம். அந்த சில்லு நிலத்தில் வடைக்க பட்டு பிரேக்க பிடிங்க எவ்வளோ ஃப்ளைட் நிற்குது என்ன ஸ்பைஸ் ஏஜென்ட் எக்கச்சக்க ஃப்ளைட்ஸ் நிற்குது. நல்ல பெரிய ஒரு ஏர்போர்ட் சென்னை. வந்து சேர்ந்துட்டோம். எனக்கு தான் லக்கேஜ் எடுத்துகிட்டு கீழே இறங்கிட்டு அடுத்த இன்னும் ஒரு சம்பவம் பண்ணுறதுக்கு பேர் வந்து பயப்படுத்தினவன். இந்த சென்னையில் இமிக்ரேஷன்ஸ் வந்து கடுமையான ஸ்ட்ரிக்டாக இருக்கும். எல்லோரும் விசாரிப்பினம் விடாமல் துருவி கேட்பாங்க. அப்படி இப்படி எல்லாம் சொன்னவன் அதை நினச்சி அதான் இதில் பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்ற அனுபவங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். உங்களுக்குமே வந்து பிரயோசனமாக இருக்கும் என்ன. அப்படியோ இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்ன. தொடர்ந்து அப்படியே வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.